கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 12:27. மேத்யூ 12:27. நான் பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு வரார். இப்போ இந்த பரிசேயர்கள், இந்த வேத பாரகர்கள், இவங்களுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிசாசு பிடிச்சவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த காலத்தில் நம்ம மந்திரம் ஓதுற மாதிரி இவங்க அவங்கள துரத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்களால துரத்த முடியல. ஏன்னா தேவனுடைய பிரசன்னமும் அவங்களோட இல்லை, தேவனுடைய வல்லமையும் இல்லை. ஆனால் அவங்க இந்த மாதிரி காரியங்களை செய்தார்கள். நீங்கள் பழைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்க, ஜோசிஃபஸோ இல்லை இரேனியஸுடைய எழுதிய சரித்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு ஒரு இடத்துல வைத்து அவர்கள் இன்சென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதை போட்டு, புகையை போட்டு அவங்க பிசாசுகளை துரத்துவதற்கு என்னென்னமோ அவங்களும் மந்திரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி அவங்களும் துரத்தி பார்த்தாங்க. ஆனால் அவங்க தேவனுடைய நாமத்தில் துரத்தி பார்த்தாங்க. ஆனால் அவங்களால துரத்த முடியல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையில் சொன்ன உடனே போகுது. இப்போ ஆண்டவர் அவங்கள திரும்பி என்ன கேட்குறாரு, இப்போ நான் பிசாசுகளை துரத்தினேனே, இப்போ உங்களுடைய பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய உங்களுடைய சீஷர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் மற்றும் சதுசேயர், இவங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களும் பிசாசுகளை துரத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்க யார் மூலம் துரத்த முயற்சி பண்ணாங்க? அவங்க எந்த நாமத்தினால செஞ்சாங்க? இப்போ நீங்கள் நான் பெயல்செபூவினால செஞ்சேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போது உங்களுடைய சீஷர்கள், உங்களுடைய பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய உங்களுடைய சீஷர்கள், அவங்க யார் நாமத்தினால இந்த பிசாசுகளை துரத்த முயற்சி பண்ணாங்க? அவர்கள் முயற்சி பண்ணது யார் மூலமாக? அவங்க முயற்சி பண்ணதும் தேவனுடைய நாமத்தினால. அப்போது நீங்கள் என்னைய குற்றம் சொன்னீங்க, நான் பெயல்செபூவினால பண்ணுறேன், பிசாசு சாத்தான் மூலமாக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுடைய சீஷர்கள் உங்களுடைய வழிகளை, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பின்பற்றுகிற மக்கள் இப்போ அவர்கள் யார் மூலமாக பண்ணுறாங்க? அவர்களும் தேவனுடைய நாமத்தினால தானே. என்னைய பெயல்செபூல்னு சொன்னீங்கன்னா, அப்போ அவங்களும் பிசாசுனால துரத்துறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை நீங்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும்னு சொல்லி உங்களை நியாயம் தீர்க்கிறது யாராக இருப்பாங்க? உங்களுடைய சீஷர்களே. உங்களை பின்பற்றி உங்களுக்கு பிள்ளைகளாக வாழுகிற மக்களே என்ன பண்ணுவாங்க, இது தவறு என்று சொல்லி உங்களை நியாயம் தீர்ப்பாங்களே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவர்களை தன்னுடைய வளையத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய காரியத்தை கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசேயர்களுக்கோ வேத பாரகர்களுக்கோ ஒன்றும் சொல்ல முடியாதபடி கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது பிசாசை துரத்துவதற்குன்னு இப்போ கொஞ்சம் பேர் ஸ்பெஷலாக ஆகிட்டாங்க. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால போன்னு சொன்னால் எந்த பிசாசும் போகத்தான் செய்யும். நீங்கள் சந்தேகம் இருந்தால் மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ யார் எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி, அந்த பிசாசு கீழ்ப்படியும். என்ன எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ போலீஸ்காரர் அவர் எவ்வளவு ஒல்லியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அந்த யூனிஃபார்ம் போட்டார், அந்த போலீஸுக்குரிய உடையை அணிஞ்சார், அந்த சீருடையை போட்டிருந்தார், அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாருன்னா என்ன ஆகும்? அவர் எவ்வளோ பெரிய வண்டியை நிறுத்தினாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஆளை காட்டி ஸ்டாப்புன்னு சொன்னால் அது நின்று தான் தீரும். காரணம் என்ன? அது அவர் போட்டிருக்க உடை. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு புதுதான விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, இல்லை 100 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி வாழுகிறவங்களாக இருந்தால், நீங்கள் பிசாசை பார்த்து போன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எல்லா பிசாசும் போய் தான் தீரும். அது எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி,
இந்த இடத்தை விட்டு போ வெளியே என்று சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக பிசாசு அங்கேருந்து போகும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்னொருத்தரை தேடி போக வேணாம். நீங்கள் தைரியமாக எந்த பிசாசு பிடிச்சிருந்தவங்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால போன்னு சொன்னால் நிச்சயமாக போகும். அதனால் தைரியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை உபயோகப்படுத்துங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் தேறினவர்களாய், விசுவாசத்தில் நடப்பட்டவர்களாய், தைரியமாய் பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வரக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.